ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு விரத முறையை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் நோன்புன்னு சொல்லுவாங்க, இல்லையானா செவ்வாய் பிள்ளையார் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா செவ்வாய் சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதங்க. இந்த இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம வீடு வந்து சுபிட்சமாக செல்வ செழிப்போட இருக்கும்னு நம்பிக்கை. நல்ல ஒரு மாற்றம் எங்களுக்கு இருக்குது, அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கும்பிடுவாங்க. தமிழ் மாதத்தில் வர ஆடி, அப்புறம் தை, மாசி, இந்த 3 மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து பெண்கள் ஆண்களுக்கு தெரியாமல் கடைபிடிக்கணும். அப்புறம் ஏன் ஏதாவது வீடியோவாக போடுறீங்கன்னு கூட கேட்கலாம். நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதை வந்து சரி நம்மளும் ஷேர் பண்ணலாம், நம்ம வீடியோ போட்டிருந்தா நம்ம தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் இதை வந்து செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய், இன்றைக்கி கூட நீங்கள் நினச்சோன்னே இப்போ நீங்கள் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையே இருக்குதுங்க இதுக்கு. அந்த கதையில் வர்ற என்னெல்லாம் பொருள்லாம் இருக்கோ, என்னெல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ, ஒரு ஔவையாராக இருக்கட்டும், ஒரு பிள்ளையாராக இருக்கட்டும், ஒரு விளக்காக இருக்கட்டும், ஒரு பணப்பெட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய அம்மி, ஆட்டுக்கல், அந்த விறகு, இது எல்லாமே வந்து சொப்பாக இந்த மாதிரி உருவங்களை வந்து செஞ்சு நம்ம அதுக்கான ஒரு கதையும் இருக்குங்க. அந்த கதையும் வந்து சொல்லி அதுக்கு ஒரு சரியான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நீங்கள் தெரியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் ரிலேட்டடாக இன்னும் கூட ஒரு வீடியோ போடுறேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரவு நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து உப்பு இல்லாமல் பண்ணுவாங்க. இந்த கொலக்கட்டை, இந்த கொலக்கட்டையை உப்பு இல்லாமல் பண்ணி இரவு நேரத்தில் பண்ணி அப்புறம் ஔவையாரை நினச்சி நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீடு நல்லாவே சுபிட்சமாக இருக்குங்க. எனக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு தான் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ எதுவும் பொய்யெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒரு சரியான ஒரு கதை இருக்குது. இது பழமையான கதை தான். அந்த கதை மூலமாக தான் இந்த நோன்பு பற்றியே எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இந்த வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு நோன்பு தான். இதை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர், நம்மளோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் கடைப்பிடிச்சு பாருங்கள். வெறும் பச்சரிசி மாவில் உப்பு இல்லாமல் பிசைஞ்சு இந்த மாதிரியான உருவங்களை செஞ்சு ஔவையாரை நினச்சி நீங்கள் செவ்வாய்க்கிழமை, தை, மாசி, ஆடி இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கும்பிட்றது மூலமாக நம்ம குடும்பம் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடையும். மேலும் இந்த கதையை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கேளுங்க, சொல்கிறேன், ஓகேங்களா? ஆண்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், பெண்கள் மட்டுமே பார்ப்பதற்கான வீடியோ. நன்றி நன்றி நன்றி.